இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருப்பது முக்குடை நாதர் சிற்பங்களைத்தான். கழுகுமலையில் இவ்வாறான சிற்பங்கள் ஏராளமாக புடைப்பு சிற்பங்கள் காணப்படுகின்றன. அப்படி எனில் முக்குடை நாதர்னா யாரு, அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். முக்குடை நாதர் என்று அழைக்கப்படுபவர்கள் சமண சமயத்தில் தான் அவ்வாறான பெயர்கள் அழைக்கப்படுகின்றன. மகாவீரர் உட்பட 24 தீர்த்தங்காரர்கள் என்று அழைக்கப்படுபவர்களை முக்குடை நாதர் என்று அவர்கள் அழைக்கிறார்கள். முக்குடை நாதர் அப்படின்னா என்ன, தலைக்கு மேல 3 குடம் இருக்கும். இன்னைக்கு கூட அரசர்களுக்கும் கோவில்கள், அதாவது கோவில்களில் உள்ள கடவுளர்களுக்கும் மேல குடை வச்சிருக்காங்க. அதே போலதான் இந்த குடைகளும் காணப்படுகின்றன. சமண சமயத்தில் அவர்கள் அழைக்கும் அந்த தீர்த்தங்காரர்கள் என்று அவர்களின் முதன்மை கடவுளர்கள், முதலில் உள்ள கடவுளை அவர்கள் ஆதி பகவன், ஆதிநாதர், விருஷபநாதர் என்று அழைத்தார்கள். இறுதியில் உள்ளவர் மகாவீரர் என்று அழைக்கப்பட்டார். அவருக்கு முற்பட்டவர் பார்சுவநாதர் என்பவர் கிட்டத்தட்ட கிமு 8-7ஆம் நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மிக முக்கியமான ஒரு நபர், அதாவது அவர்களின் தீர்த்தங்காரர்களாக அறியப்படுகிறார். இப்ப நம்ம அந்த பார்த்துக்கிட்டு இருக்குது, அதுக்கு அந்த 24 தீர்த்தங்காரர்களுக்கு, அதாவது தலைக்கு மேல அந்த 3 குடை வைத்து மிக முக்கியமாக வழிபட்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் 3 குடை கொடுத்திருக்காங்க. அசோக மர நிழலில் அவர்கள் அமர்ந்திருந்தனர். அவர்களை அறிவன் என்றும் அழைத்திருக்கிறார்கள். 3 உலகங்களையும் அவர்கள் கட்டி ஆண்டவர்கள், அதையும் துறந்தவர்கள் என்று அர்த்தம் கொள்ளப்பட்டிருக்கின்றது. இப்படித்தான் முக்குடை சிற்பங்கள் அழைக்கப்பட்டிருக்கின்றன. இதை பற்றி அடுத்தடுத்து நாம் பார்ப்போம்.